Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu taqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே எந்த விதமான ஷிர்க்குகளும் பித்அத்துகளும் நுழைந்து விடாமல் துப்புரவாக இந்த உலகத்தில் வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அதனை தொடர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் எம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா இந்த தூய்மையான மார்க்கத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு யாபகமூட்டிய அந்த இறை அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் யாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட இனம், பலதரப்பட்ட குணம் நிறைந்த மனித சமூகத்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட மார்க்கம்தான் இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுகிற மார்க்கம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவனுடைய நோக்கம் இந்த உலக வாழ்க்கை மாத்திரமாக ஒரு இஸ்லாமிய மனிதனுக்கு அமையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது தன்னுடைய மரணத்துக்கு பின்னர் உள்ள ஒரு வாழ்வை தயார் செய்வதற்கான ஒரு வாழ்வுதான் என்பதையும் ஒரு மூமின் மறந்து விட மாட்டான் எந்த சந்தர்ப்பத்திலும். இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் விடாமுயற்சிகள் செய்து ஒரு வியாபாரத்தில் முன்னேறி ஒரு உச்சகட்ட பொருளாதாரத்தை அடைந்து சந்தோஷப்பட்டு இந்த உலகத்திலே உள்ள ஒரு ஆடம்பரமான வாழ்வை எப்படி ஒரு மனிதன் வாழ ஆசைப்படுவானோ, அதை தாண்டி அவனுடைய மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வில் அவன் ஒரு சிறந்த சுவர்க்கத்தில் வாழ வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்த உலகத்தில் ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. எப்படி இந்த உலகத்தில் ஒரு வியாபாரம் செய்கிற போது அந்த வியாபாரம் விழுந்து விடாமல், அந்த வியாபாரம் பழசாகி விடாமல், அந்த வியாபாரம் கெட்டு விடாமல், அந்த வியாபாரத்தை யாராவது எதிர்த்து விடாமல் மிக கச்சிதமாக ஒரு மார்க்கெட்டிங் செய்து அதை படித்து அதை பிறருக்கும் பிரச்சாரம் செய்து தன்னிடத்திலே உள்ள பொருளாதாரத்தை எப்படியாவது மற்றவர்களுக்கு விற்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதை தாண்டியும் தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம், தான் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கம்
தான் நம்பி இருக்கிற ரப்பு, தன்னை சார்ந்திருக்கிற குடும்பம், தனக்கு வழங்கப்பட்ட வேதம், தான் பின்பற்றுகிற சரியான மார்க்கம், இத்துணையும் இந்த உலகத்தில் பிறரும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் ஒரு முஃமின் வாழ்வான். காலம் மாறி போகும், நேரங்கள் மாறி போகும், சூழல்கள் மாறி போகும், சந்தர்ப்பங்கள் மாறி போகும். ஆனால் ஒரு மனிதனிடத்திலே இருக்கிற அல்லாஹ்வுக்காக செய்கிற வியாபாரம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் அவனை விட்டு மாறாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து ஸஃப் 10, 11, 12வது வசனங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் பேசுகிறான். அல்லாஹுவை ஈமான் கொண்ட மக்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா அழைத்து பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், உங்களை பெரும் நோவினை தருகிற வேதனையிலே இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு சிறந்த வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அந்த வியாபாரம் என்ன? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட ரசூலை ஏற்றுக்கொண்டு வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், தன்னுடைய உடலையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதுதான் நீங்கள் செய்கிற உச்சகட்ட வியாபாரம். பெரும் நோவினை தருகிற வேதனையிலே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்படி ஒரு வியாபாரம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன தெரியுமா? மறுமையில் கிடைக்கிற அதற்கான கிஃப்ட் என்ன தெரியுமா? உங்களுக்காக அல்லாஹ் தஆலா ஆறுகள் ஓடுகிற சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். உங்களை அவன் சுவர்க்க சோலையில் அவன் உங்களை நுழைய செய்வான். அங்கே இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. அதுதான் நிரந்தரமான வெற்றியும் கூட. ஆனால் நீங்கள் எல்லாம் வேறு ஒன்றை ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் வேறு ஒன்றை ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வெற்றி என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த குர்ஆனில் பேசுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 41வது வசனம், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற போது வலா தஷ்தரு, நீங்கள் விட்டுவிட வேண்டாம், சமனன் கலீலா, சொற்ப லாபத்துக்காக இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, இந்த வேதத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். காபிர்களுடைய பண்புகளை பற்றி இறைவன் பேசுகிற போது, இறை நிராகரிப்பாளர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற போது, இந்த மார்க்கத்தை விற்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு நஷ்டமடையாத வியாபாரம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தில் பல காலங்கள் வாழுகிறோம். ஆனால் என்னுடைய உள்ளங்களும் உங்களுடைய உள்ளங்களும் சில நேரங்களில் சிதைவுண்டு அல்லது சிதறி அல்லது சமாளிப்பான ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் போவதை நானும் நீங்களும் கண்கூடாக காண்கின்றோம். இந்த உலகத்திலே வந்த அத்துணை நபிமார்களையும் பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் தெளிவாக பேசுகிற போது, அவர்கள் இந்த உலகத்தில் செய்த வியாபாரம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது, அல் குர்ஆன் சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் ரசூல்மார்களை அனுப்பினோம். அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த ரசூல்மார்கள் சொன்னதெல்லாம் அனி அபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத்,
அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் தாகூத்துக்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் என்ன என்று கேட்டால், அனே அபுதுல்லா, அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்க கூடாது. இதைத்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் செய்ததாக அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம் 59, 60, 61வது வசனம், இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபகால யா கௌமி அப்துல்லாஹ். இந்த சமூகத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி, அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு யாரு கடவுளாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆது கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம் 65வது வசனம், வைலா ஆதின் அகாஹும் ஹூதா. இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆது கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அவர் சொன்னதெல்லாம், கால யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு. நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு யார் இருக்க முடியும். அல்லாஹு தஆலா சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம் இறைவன் பேசுகிற போது 73வது வசனம், வைலா சமூத அகாஹும் சாலிஹா கால யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு. இந்த உலகத்திலே வாழ்ந்த சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். அவர் இந்த சமூகத்துக்கு செய்த பிரச்சாரம், அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர வேறு யார் உங்களுக்கு தெய்வங்களாக இருக்க முடியும். மதியன் வாசிகளுக்கு நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். அந்த சமூகத்துக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம் 85வது 75வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிற போது, வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளுக்கு நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். அப்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை எல்லாம் அழைத்து, கால யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு யாரு கடவுளாக இருக்க முடியும், அவனை மாத்திரமே நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் பிரச்சாரம் செய்ததும் அவருடைய மிக பிரதானமான வியாபாரமாக இருந்ததும். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வருகிற துன்பங்களையும் துயரங்களையும் சகித்துக் கொண்டு மறுமையிலே நிரந்தரமான வியாபாரம் செய்து அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. ஆனால் இன்று நம்முடைய நிலைமை, நாம் வாழுகிற சூழல், நாம் இருந்த காலகட்டம், இப்போது நாம் இருக்குகின்ற இந்த நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு காலம் நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்தோம். விதத்தான சபைகளை கண்டால் வெறுத்து ஓடினோம். வெறுக்க முடியாவிட்டால் வாயினால் சொன்னோம், அல்லது அந்த இடத்திலே இருந்து தூரமாகி போனோம். ஒரு விதத்தான ஒரு காரியம் நடக்கிற போது எழும்பி பேசினோம், கூடாது என்று தடுத்தோம், அதற்காக போராடினோம், தொழில்களை இழந்தோம், உறவுகளை பகைத்துக் கொண்டோம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணானது என்று கரிச்சித்து நின்றோம். ஈமானிய பலத்தோடு இந்த இஸ்லாத்தை நபிமார்கள் சொன்ன அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று இரத்தங்கள் துடித்துக் கொண்டிருந்தது. அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் அஞ்சி போனது கிடையாது, வளைந்து போனது கிடையாது, விட்டு கொடுத்தது கிடையாது. அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம் என்ற ஒற்றுமை நிறைந்திருந்தது. அதற்காக எதையும் இழப்போம் என்ற ஒரு உறுதியான ஈமான் உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. இப்போது விதத்தான சபைகளை கண்டு உள்ளம் குமருவதோ, அதை பற்றி பேசுவதோ, அந்த சபையில் உட்காருவது ஒரு ஏதோ ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கிறோம் என்ற அந்த ஒரு கவலையும் இல்லாமல் சர்வசாதாரணமாக இன்றைக்கு விதத்தான மஜ்லிஸுகள் நம்முடைய உள்ளத்தில் சர்வசாதாரணமாக வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது முஸ்லிம்ல அரபு இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 49வது செய்தி. மர்வான் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சியாளர் இந்த பூமியில் ஒரு ஆட்சி செய்தார். அவர் ஆட்சி செய்கிற போது
பெருநாள் தினத்திலே அன்று அவர் எழும்பி முதலாவதாக ஹுத்துபாவை ஓதினார். நாம் வழமையாக பெருநாள் தொழுவது எப்படி? முதலாவது பெருநாள் தொழுகை, இரண்டாவது ஹுத்துபா. மர்வான் என்று சொல்லுகிற ஆட்சியாளர் எழும்பி முதலாவது ஹுத்துபாவை ஓதினார். அந்த சபையிலே இருந்த ஒரு குடிமகன் ஆட்சியாளரை எதிர்த்து கொண்டு அல்லாஹுக்கு நிகராக இறை தூதர் காட்டிய ஒரு சுன்னாவுக்கு முரணாக ஒரு செய்தி நடக்கிற போது துடியாய் துடித்து எழுந்து நின்று சொன்னார், மர்வானே, நீங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு முரணானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு முரணானது, எப்படி செய்வீர்கள் அப்படி என்று கேட்டார். அந்த நேரத்திலே மர்வான் சொன்னார், அது விடப்பட்டாச்சு, ஆனா இப்ப நாங்க இப்படிதான் செய்ய போறோம் அப்படி என்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை கண்டு வளர்ந்த, தியாகங்கள் செய்து, ஊறுகளை இழந்து, உறவுகளை இழந்து, இரத்தங்களை இந்த மார்க்கத்துக்காக நீராக புகட்டி வளர்த்தெடுத்த அந்த உத்தம சஹாபாக்கள், அதிலே ஒருத்தர் எழும்பினார். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள். எழும்பி சொன்னார்கள், மர்வான் அவர் உண்மையை சொன்னார், சரியாக சொன்னார், நீங்கள் செய்வது மார்க்கத்துக்கு முரணானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, எங்கேயாவது வெறுக்கத்தக்க, மார்க்கம் அனுமதிக்காத எந்த ஒரு காரணத்தையாவது கண்டால் அதை கையால் தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஃபைல்லம் யஸ்தத் பிலிசானி, முடியாமல் போனால் நாவால் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஃபைல்லம் யஸ்தத் பிகல்பி, அல்லது அது முடியாமல் போனால் உள்ளத்தால் வெறுத்தொதுங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ذلك اضعف الايمان, அதுதான் ஈமானுடைய மிக குறைந்த தாழ்ந்த இடத்தில் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணாக நீங்கள் எப்படி இந்த சுன்னாவை மாற்ற முடியும் என்று சஹாபாக்கள் துடியாய் துடித்து நின்றார்கள். அப்படித்தான் இருந்தோம் தோழர்களே. ஒரு காலத்தில் இது என்னுடைய சொத்து அல்ல, இது என்னுடைய வியாபாரம் அல்ல, இது என்னுடைய சொந்த வாழ்க்கை அல்ல, இது அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற ஒரு கோட்பாட்டோடு, ஒரு கட்டுப்பாட்டோடு அதற்கான தொழில்கள், அதற்காக உறவுகள், அதற்காக திருமணங்கள், அதற்காக நிறைய தியாகங்கள் இந்த மண்ணுக்கு மேலே சுமந்தவர்கள் நாங்கள், இந்த மண்ணுக்கு மேலே சுமந்தவர்கள். இன்றைக்கு ஒரு விதத்தான சபை நம்ம மனசுல ஒரு பாரமாக தெரிய வெறுத்து ஒதுங்கத்தை விட்டு அதுல போய் ஒட்டி கொண்டு இருக்குகின்ற உறவுகளாக நாம் இருக்கிறோமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஈமானிய பலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஈமானிய பலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 140வது வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் பேசுகிறான். வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் குர்ஆன், வகத் நஸ்ஸல அலைக்கும், அல்லாஹு தஆலா இந்த வேதத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான். அன் இதா சமிஅத்தும் மின் ஆயாத்தில்லாஹ், அன் இதா சமிஅத்தும் மின் ஆயாத்தில்லாஹ் யுக்ஃபர் பிஹா அவ் யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா, நீங்கள் எங்கேயாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுவதை கேட்டால் அல்லது பரிகாசம் செய்யப்படுவதை கேட்டால் ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் உட்காரக்கூடாது, அவர்களோடு சேர்ந்து நீங்கள் உட்காரக்கூடாது. ஒரு மஜ்லிஸ் நடக்கும், ஒரு நிக்கா நிகழ்வு நடக்கும், அது எங்களுடைய கட்டுப்பாடு இல்லாத ஒரு இடத்தில் இருக்கும். அந்த இடத்திலே ஒரு பித்அத் நடக்கும். ஆரம்ப காலங்களில் அந்த சபையிலே இருந்து வீரத்தோடு எழும்பினோம், தியாகத்தோடு எழும்பினோம். மரியாதை என்னவாகட்டும், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம், இதில் யாரும் கூட்டவும் குறைக்கவும் முடியாது என்று ஒதுங்கி நின்றோம் தோழர்களே. இன்றைக்கு நமக்குள்ள ஜனாசாக்கள் வருகிறது, திருமணங்கள் வருகிறது, உறவுகள் வருகிறது, பணங்கள் அதிகரிக்கிறது, பட்டங்கள் வந்து விட்டது, அரசியல்வாதிகளாக மாறுகிறோம், அல்லது நாங்கள் ஒரு தலைவராக மாறுகிறோம், அல்லது ஒரு பாடசாலையில் ஒரு பதவி கிடைக்கிறது, அல்லது ஊரில் ஒரு சமூக பணி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மார்க்கத்தை மறந்து இன்றைக்கு நாம் கரைந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சிலருக்கு இந்த ஹுத்துபா கூட கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். இல்லா மர்ஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர.
அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தோழர்களை மனச்சாட்சியோடு பேசுங்கள். இந்த மார்க்கம் என்பது இது அல்லாஹுடைய மார்க்கம் தோழர்கள். இதில் எந்த ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் நம்மளால் முடியாத ஒரு காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் தோழர்கள். இது என்னுடைய மறுமை, உங்களுடைய மறுமை சம்பந்தப்பட்டது, உலகம் சம்பந்தப்பட்டது அல்ல தோழர்களே. இந்த மார்க்கத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் என்ன என்ன தியாகங்கள் எல்லாம் செய்தார்கள் தெரியுமா? உயிரை மார்க்கத்துக்காக விட்டார்களே, வீடு வாசலை மார்க்கத்துக்காக இழந்து விட்டார்களே. இந்த உலகத்துல ஷுஐப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் பெரும் கோடீஸ்வரராக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போன போதோ எல்லாவற்றையும் அந்த காபிர்கள் பறித்து கொண்டு தன்னம் தனியாக அனுப்பிய போதோ அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்ன பெரிய ஒரு வியாபாரத்தை பண்ணிவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லா சொத்துக்களையும் இழந்துவிட்டு இறைவனுக்காக, இறைவன் விரும்புகிற தூதரோடு வந்து வாழ்வதற்காக வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் செய்த வியாபாரம் என்ன பெரிய வியாபாரம் தெரியுமா? நஷ்டமடைந்து உலகத்துடைய பார்வையில் எல்லாவற்றையும் இழந்து பொருளாதாரத்தை துளைத்து ஒரு ஊரை விட்டு எந்த விதமான சொத்துக்களும் சுகங்களும் இல்லாமல் ஈமான் என்ற உறுதியான பெரும் பணத்தோடு மாத்திரம் அந்த மனிதர் வந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஷுஐப் ரூமியே, நீங்க என்ன வியாபாரம் செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்றார்கள். என்ன வியாபாரம் செய்து விட்டு, அப்படி ஒரு வியாபாரத்தை செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். புகாரியை படியுங்கள். புகாரியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நடந்த ஒரு நிகழ்வு, 3522வது செய்தி. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஒரு உறவுக்காரர் தம்பி இருக்கிறார், அனீஸ். ரசூலுல்லாஹ் மக்காவுல வந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பமாக சொல்லுகிற போது அபூதர் அல் கிஃபாரிக்கு இந்த செய்தி கிடைக்கிறது, காதிலே எட்டுகிறது. தம்பியை கூப்பிட்டு, அனீஸை கூப்பிட்டு சொன்னார், போங்க மக்காவுக்கு, யாரோ ஒரு மனிதர் வந்திருக்கிறார், ஏதோ ஒன்று சொல்கிறாராம், என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு வாருங்கள் என்று கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவர் மக்கமா நகரத்திலே உள்ள அந்த மாமனிதரை சந்திப்பதற்காக உறவுக்காரரை அனுப்புகிறார். போறார். நம்மளும் அப்படித்தானே, ஆரம்ப காலம், பள்ளிவாசல் இல்லாத காலங்கள், கொஞ்சம் பொருளாதாரம், 4 பேர் சேர்ந்து மாத்திரம்தான் இந்த கொள்கையை இந்த ஊரில் சொல்லுகிற ஒரு நிர்பந்தம். தொழிலை இழந்தோம், உறவுகளை இழந்தோம், இந்த ஊரை விட்டு அங்கு பயானண்டா அங்கு போனோம், இங்க பயானண்டா இங்க போனோம், பஸ்ஸா ஓடினோம், மார்க்கத்தை படித்தோம், அதற்காக உழைத்தோம், எதையுமே யோசிக்கவில்லை. கொஞ்சம் பேராக இருந்து கொண்டு எதையும் யோசிக்காத நேரத்தில் உறுதியாக இருந்த நாங்கள் இம்பட்டு பேராக இருந்து கொண்டு எல்லாத்தையும் யோசித்து உலகத்தை அடைந்து மார்க்கத்தை இழந்து கொண்டிருப்பதுதான் மனசுக்கு வேதனையான காலம் தோழர்களே, வேதனையான காலம். அந்த நேரத்தில் அபூதர் அல் கிஃபாரியுடைய சகோதரர் வந்து சொல்கிறார், ஆமா போனேன், சந்தித்தேன், அந்த மனிதர் நன்மை செய்ய வேண்டும் என்றும் தீமையை விட வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் சொல்றாங்க, நீ தந்த தகவல் எனக்கு போதாது, ஒரு தோல் பையில் கொஞ்சம் தண்ணி, கையில ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு மக்கமா நகரத்துக்கு வருகிறார். காபாவுல இருக்கிறார். கொண்டு வந்த தண்ணி முடிந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். வியாபாரம் அல்ல, குடும்பம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்ற உணர்வும் ஆசையும் மட்டும்தான். என்ன சொல்றார் பாப்பா? காபாவுல வந்து நிக்கிறாரு. தண்ணி முடிஞ்சிட்டு, தண்ணி தின்னுட்டு, சுப்ஹானல்லாஹ், சாப்பாடு இல்ல, காபாவுலே உள்ள ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு இருக்கிறார். ஜம்சம் தண்ணீர் மாத்திரம் தோழர்களே. இந்த நேரத்தில் சில நாட்கள் கழித்து அலி அவர்கள் வருகிறார்கள். பார்க்கிறாங்க, காபாவுல ஒரு ஆள் நிற்கிறார். கேட்டாங்க, ஊருக்கு புதுசோ அப்படின்னு கேட்டாங்க. நம்மளும் தொழுவிட்டு இருக்கக்குள்ள திஹாரி இல்லாத ஒரு ஆள் வந்தா யார் ஒரு வெளியூர் ஆள் சொல்லுவோம். காபாவில் நிற்கிற போது அலி அவர்கள் கேட்டார்கள், ஊருக்கு புதுசோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்டார். அலி அவர்கள் என்னன்னு கேட்கல, அவரும் என்னென்று சொல்லல, நிற்கிறார். அடுத்த நாள் வாரார்.
எங்கேயாவது ஒரு ஆளை கண்டால் அந்த காலத்திலே உள்ள அந்த மக்களிடத்தில் உள்ள நல்ல பண்பாடு விருந்தோம்பல். அலிராவை கூப்பிட்டாங்க, வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னாங்க. கூட்டிட்டு போறார், வச்சு விருந்த கொடுத்து அனுப்புறார். என்ன வந்தீங்கன்றும் அலிராவும் கேட்கல, கேட்கலா. இவர் நான் இதுக்குத்தான் வந்தேன் என்றும் சொல்லல. அடுத்த நாள் பார்க்கிறார், சுப்ஹானல்லாஹ், ஒன்றா ரெண்டா தோழர்களே. அடுத்த நாள் பார்க்கிறார். அந்த நாளையில் அலிர் அவர்கள் சொன்னாங்க, நீங்க சந்திக்க வந்த மனிதரை இன்னும் சந்திக்க இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்றார்கள். நீங்கள் தேடி வந்த மனிதரை காணவில்லையோ, அவருடைய வீட்டை இன்னும் கண்டுகொள்ளவில்லையோ என்றார்கள். ஆமாண்டாங்க, நான் அழைத்து போகிறேன், என் பின்னால் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். எனக்கு பின்னால் வருகிற போதும் யாராவது எதிரிகளை கண்டால், என்னோடு வருவதை தெரிந்தால் உங்களை அடிப்பார்கள். நான் ஒரு ஓரமாக ஒரு தாப்பைக்கு பக்கத்தில் ஒதுங்கி என்னுடைய சப்பாத்தை சரி செய்வதை போல நான் சரி செய்து கொள்வேன். நீங்கள் எனக்கு பின்னால் நிற்க வேண்டாம், நடந்து கொண்டே இருங்கள் என்றார்கள். அப்படியே போறாங்க ரெண்டு பேரும். யாராவது கண்ட அலிர் அவர்கள் குனிஞ்சி சப்பாத்தை சரி செய்வது மாதிரி செய்வார்கள். அப்படியே அபூதர் அவர்கள் போவாங்க. போன்னு அப்படியே போய் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு சொன்னாங்க, நீங்க தேடிய மனிதருடைய வீடு இதோ இருக்கிறது என்று. சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்குள் போனார். நமக்கெல்லாம் இலகுவாக கிடைத்த இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்களெல்லாம் உயிரை பணயம் வைத்து கிடைத்த இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தோழர்களே, நமக்கெல்லாம் லேசாக தாய் தந்தை என்ற பரம்பரை ஊடாக கிடைத்த லா இலாஹ இல்லல்லாஹ், ஊர்களை இழந்து உறவுகளை இழந்து சொத்து சுகங்களை இழந்து கிடைத்த லா இலாஹ இல்லல்லாஹ் தோழர்களே, சாதாரண லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் இருந்து கொண்டு பித்அத்தை பத்தியும் ஷிர்க்கை பத்தியும் மீலாது நபியை பத்தியும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் முரணான சட்ட திட்டங்களை பத்தியும் கவலை இல்லாமல் உணர்வுகள் இல்லாமல் செத்து போயிருக்கிறோமாக இருந்திருந்தால் நம்முடைய உள்ளங்களில் ஈமான் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது அடையாளம், மறந்துவிடக் கூடாது. நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே, நம்மளை மறந்து நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போனாரு, என்ன சொல்றீங்க என்று கேட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவை வணங்க வேண்டும், நான் அவனுடைய ரசூல் என்று பிரச்சாரம் செய்கிறேன் என்றார்கள். உடனே அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் எதையும் யோசிக்காமல் ஒரு கோத்திரத்தில் இருந்து வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க இங்க நிக்க வேணாம், அவங்களுடைய ஊருக்கு போயிடுங்க, இங்க இருக்காங்க, ஊருக்கு போங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் இந்த இஸ்லாம் அப்படி சிலாகித்து இருப்பதை கேள்விப்படுவீர்கள், அந்த நேரத்தில் நீங்க வாங்கினாங்க. சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வியாபாரம் அல்லவா, வறுமைக்கான வியாபாரம் அல்லவா, நான் எப்படி இதை விற்காமல் போக முடியும்? எந்த காபாவை சுத்தி எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த காபாவுக்கு வந்தார். அத்துணை காவிர்களும் நிற்கிற போது மனதைரியத்தோடு எழும்பி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அல்லாஹுவை ரப்பாகவும் இதோ முஹம்மதை ரசூலாகவும் ஏற்றுக்கொண்டேன் என்று உரத்த குரலில் சொன்ன போது அங்கிருந்த காபிர்களுடைய தலைவர்கள் எல்லாம் இதோ இந்த மதம் மாறிய மனுஷனை போட்டு அடிச்சு கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு, மயக்கமாகி உயிர் போகிற அளவுக்கு நான் அடிக்கப்பட்டு, அவ்வளவு அடித்தார்கள். ஒரு சிலைக்கு சிவப்பு சாயம் பூசினால் எப்படி அந்த சிலை காட்சி அளிக்குமோ அதே போன்று இரத்தத்தால் தோயப்பட்ட நிலைமையில் என்னை அடித்தார்கள். அந்த அளவுக்கு நான் அடிக்கப்பட்டேன். அந்த இடத்திலே இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வந்து எனக்கு மேலே விழுந்து அடிக்காதீர்கள். யார் இந்த மனிதர் தெரியுமா? ரிஃபார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு உயர்ந்த மனிதர். இவரை அடிச்சிட்டு நீங்க வியாபாரத்துக்கு அந்த ஊரை கடந்து உங்களால் போக முடியுமா என்று கேட்ட போது அந்த இடத்திலே இருந்தவர்கள் கொஞ்சம் நகர்ந்து போனார்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாள் வாங்கின அடி அல்ல தோழர்களே. இரண்டாவது நாள் கொஞ்சம் ஆறுதல் எடுத்துக்கொண்டு கஅபாவில இருந்து இரண்டாவது நாளும் அதே சத்தியத்தை உயர்த்தி சொல்கிறார், கலிமாவை சொல்கிறார். இரண்டாவது நாளும் அதே மாதிரியாக அடிக்கிறார்கள். இந்த மதம் மாறியவனை அடிங்கன்னு சொல்கிறார்கள், அடி வாங்குகிறார். அப்பாஸ் அவர்கள் ஓடி வந்து காப்பாற்றுகிறார். சுப்ஹானல்லாஹ், எதற்காக சொல்லுங்கள்? அவங்க புரிந்து கொண்டாங்க. ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அஸாபின் அலீம்,
நோவினை தருகிற வேதனையிலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக ஒரு சிறந்த வியாபாரத்தை நான் சொல்லித் தரட்டுமா என்று இறைவன் கேட்ட வசனத்துக்கு இந்த உலகத்தில் முன் உதாரண புருஷர்களாக நிகழ்ந்தவர்களும் நடந்தவர்களும் அந்த உத்தம சஹாபாக்கள். தோழர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை நம்ம எப்படி வாழ்றோம் தோழர்களே? எப்படி இருந்தவர்கள் தோழர்களே? எவ்வளவு தைரியத்தோடும் திடகாத்திரத்தோடும் விதத்துக்கு சோரம் போகாமல், விதத்தான சபைகளிலே கலந்து கொள்ளாமல், விதத்துக்கு ஆதரவு வழங்காமல் தூரத்தில் இருந்த நாங்கள் இன்றைக்கு எல்லாரோடும் ஒட்டி உறவாடி போகிற அளவுக்கு நான் கேட்கிறேன். இப்ப நம்ம சமூகத்துல தௌஹீத் பள்ளிவாசல்கள், ஏகத்துவ பள்ளிவாசல்கள் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? கூடித்தான் இருக்கிறது. உலமாக்கள் அதிகரித்திருக்கிறார்களா குறைந்திருக்கிறார்களா? கூடித்தான் இருக்கிறது. மக்கள் அதிகரித்திருக்கிறார்களா குறைந்திருக்கிறார்களா? கூடித்தான் இருக்கிறது. ஆனால் மார்க்கத்திலே உள்ள பற்றும் உறுதியும் ஈமானும் குறைந்திருக்கிறதா இல்லையா? குறைவாக இருந்த நேரம் உயர்ந்து இருந்த ஈமான் கூடுதலாக இருக்கிற நேரம் குறைந்திருக்குது என்றால் பலவீனம் கல்புக்குள் இருக்கிறது என்பது அடையாளம். குறைந்தது ஒரு பாவம் நடக்கிற, மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிற அந்த சபையை கண்டு ஒதுங்கி அடித்தளத்தில் உள்ள அந்த ஈமானை கூட சுவைக்க முடியாத ஒரு அதல பாதாளத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வுடைய நாடுகள், அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 8வது வசனத்தில் இறைவன் பேசுகிற போது, 3வது அத்தியாயம் 8வது வசனத்தில் இறைவன் பேசுகிற போது, ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்துக்கெல்லாம் நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்களை வழிகேட்டில் ஆக்கி விடாதே ரப்பே. என்ன? ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்ஸல் வஹாப். அல்லாஹ் சொல்லித்தாரான் தோழர்களே, யா அல்லாஹ், எங்களை எல்லாம் இந்த சத்தியத்தில் உறுதியாக ஒன்றாக ஆக்கியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளத்தை யா அல்லாஹ் வழிகேட்டில் ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்று கேளுங்கள் என்று படைத்தவன் சொல்லித்தாரான். அந்த பிரார்த்தனையை மறந்துவிட்டு இன்றைக்கு படைப்பினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதன் அர்த்தமும் யதார்த்தமும் என்பதை மறந்துவிட்டு உலகத்தில் செய்கின்ற வியாபாரத்தை விடவும் மறுமைக்கான வியாபாரத்தில் நானும் நீங்களும் மிக தீவிரமாக, மிக தைரியமாக, மிக உறுதியோடு செய்கின்ற ஒரு நேரம் இந்த நேரம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட அந்த மறுமைக்கான வியாபாரத்தில் இறுதி வரைக்கும் உறுதியோடு இருந்து அந்த வியாபாரம் செய்கிற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹத உவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரியில 6538வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லி அந்த உதாரணத்தை ஒப்பிட்டு காட்டி லாபத்தை இறைவன் சொல்லி ஒரு மனுஷனை மறுமையில் விசாரிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி. இஜாஉ யௌமல் கியாமா, ஒரு காபிரை அல்லாஹ், அதாவது ஒரு இறை நிராகரிப்பாளனை அல்லாஹு தஆலா மறுமையுடைய நாளையில் கொண்டு வருவான். அல்லாஹுவை மறுத்தவன், மார்க்கத்தில் உறுதியாக இல்லாமல் இறைவனை மறுத்த ஒரு மனிதனை கொண்டு வந்து அந்த மனுஷன்ட்டு அல்லாஹ் கேட்பானா, டே, உலகம் முழுக்க தங்கமாக இருந்து அந்த தங்கத்தை இப்போது நீ இருக்கிற இந்த சோதனை நிறைந்த இந்த நேரத்துக்கு உலகம் முழுக்க உள்ள தங்கத்தை அதற்கு பகரமாக தந்து இப்போது உனக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு அதை பகரமாக நீ தருவாயா என்று அல்லாஹ் கேட்பானா. சுபஹானல்லாஹ். அடியான் சொல்லுவானா, ஆமா, இப்போது இருக்கிற துன்பம் துயரத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த உலகம் முழுக்க, இப்படி யாரு கோடீஸ்வரனாக இருக்க முடியும் இந்த உலகத்தில்? உலகம் முழுக்க தங்கத்தை அத்துணையும் தந்து தப்பித்துக் கொள்ள தயார் என்று சொன்ன போதும் அல்லாஹ் கேட்பான், இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் கேட்பானாம், இதை விட ஒன்று லேசான ஒன்றைத்தானே இந்த உலகத்தில் வாழுகிற போது நான் கேட்டேன், எனக்கு மாத்திரம் இணை வைக்காமல் நீ வாழு என்று தானே நான் கேட்டேன், இதை உன்னால் செய்து கொள்ள முடியாமல் போனதே என்று அல்லாஹ் மறுமையில் சொல்வானாம். எப்போதும் இந்த சமூகத்தில் தொழுங்கள், நோன்பு பிடிங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று நன்மையை மாத்திரம் ஏவிக் கொண்டிருக்கிற போதும் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனைகளும் வராது, எந்த பிரிவுகளும் வராது, எந்த ஃபித்னாக்களும் வராது. இந்த சமூகத்திலே நன்மை ஏவப்பட்டு தீமை தடுக்கப்படுகிற போது
இந்த சமூகத்தில் பிரச்சனை வரும் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. அதுதான் தஅவாவும் கூட. அதுதான் தஅவாவும் கூட. நன்மை செய்யுங்கள் என்று இந்த உலகத்திலே உள்ள எத்தனையோ இயக்கங்கள் நன்மையை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நன்மையோடு சேர்ந்து செய்யப்படுகிற பாவத்தை எந்த ஒரு ஜமாத்தும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தடுக்கவில்லை தோழர்களே. அதனால் அவர்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. இந்த ஏகத்துவவாதிகளை பொறுத்த மட்டில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் இறைவன் பேசுகிற போது குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் சிறந்த சமூகம் ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் எல்லாம் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், நன்மை ஏவப்படுகிற போது எந்த சமூகத்திலும் எந்த பிரச்சனையும் வராது. தீமை தடுக்கப்படுகிற போதுதான் பிரச்சனை வரும். இப்போது இருக்கிற காலம் இலங்கை வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மீலாதுன் நபி விழா என்று சொல்லுகிற கோஷம் ஊர் ஊராக கொண்டாடப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் துணிந்து செய்கிறார்கள். அதற்கு காரணம் நம்முடைய பிரச்சார பணி அப்படியே குன்றி போனதும் ஒரு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்த நாட்டிலே உள்ள சூஃபிகள், இணை வைப்பாளர்கள், அல்லாஹ் அல்லாததை அவர்கள் இந்த உலகத்தில் வணக்கமாக நினைத்துக் கொண்டு, புனிதமாக நினைத்துக் கொண்டு வணக்கம் செலுத்துகிற ஈமானிய உறவுகள் உண்மை என்று நம்பி பாமர மக்கள் இன்றைக்கு இதை பெருசாக ஒரு இபாதத்தாக நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிற போது நபியாக பிறக்கவில்லை என்று எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் 40வது வயதில் தான் நபித்துவம் இந்த உலகத்துக்கு மேலே கிடைத்தது என்று தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த தேதியையும் விடவும் இறந்த நாள் உறுதியானது என்று தெரியும். பிறக்கிற போது ரசூலுல்லாஹ் நபியாக பிறந்திருந்தால் எழுதி வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் பிறக்கிற போது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற போது யானை வருடம் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் எப்ப மூத்தாயினாங்க? யானை வருடம் 63 ரசூலுல்லாஹ் மூத்தாயினார்கள். இதுதான் உறுதியானது. பிறக்கிற போது ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்க என்பதில் 1000 கருத்து வேறுபாடுகள். இறக்கிற போது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தான் இறந்திருப்பார். அதில் கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணம் கிடையாது. இறப்பு என்பது ஒன்றுதான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதை இன்றைக்கு சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்ற போர்வையிலே இன்றைக்கு இயேசுநாதரை இன்றைக்கு அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். பௌத்த உறவுகள் புத்த பெருமான் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த இந்த முஸ்லிம் உம்மத் இன்னும் யாரையும் நோவினைப்படுத்த, குத்தி காட்ட பேசுகிற செய்தி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாடாத, சஹாபாக்கள் கொண்டாடாத, இமாம்கள் கொண்டாடாத இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை இந்த மண்ணுக்கு மேலே எந்த ஒரு சலஃப் அறிஞர்களும் ஆதரிக்காத மிகப்பெரிய பாவத்தை இன்றைக்கு இந்த நாட்டிலே உள்ள அத்துணை இயக்கங்களும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அது பாவம் என்று பேசுவதற்கு இந்த நாட்டிலே அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அமைப்புகள் கூட வாய்மூடி மௌனியாக இருப்பது மாத்திரமல்ல, அதற்கு சோரம் போகின்ற ஆலிம்களாக, உலமாக்களாக எம்மவர்களும் இருப்பார்களாக இருந்தால் இந்த சத்தியம் எப்படி இந்த மண்ணுக்கு மேலே இன்னும் வேறு ஓண்டி நிற்க போகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்போம். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாபுர் ரஹீம் என்ற பிரார்த்தனையோடு இருந்து உறுதியாக இந்த மார்க்கத்திலே இருந்து உறுதியோடு மரணித்து நாளை மறுமையிலே உயர்ந்த சுவர்க்கத்தை பெறுகிற சிறந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.